பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பாட்டுல கவனம் செலுத்தணும், உடற்பயிற்சி செய்யணும், நடக்கணும். காலை நேரத்துல ஒரு மணி நேரம் நடந்தா நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்லி மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல. இது ஜகார்த்தா, இந்தோனேஷியாவுடைய தலைநகர் ஜகார்த்தாவில் ஒரு முக்கியமான இடம். இங்க பார்த்தா ஜனங்கள் ஆயிரக்கணக்கா நடந்துகிட்டே இருக்கிறாங்க. வாக்கியம் போயிட்டே இருக்காங்களா? பின்னால பாக்குறீங்கல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நடக்கிறாங்க. வயசானவங்க வாலிபர்கள் எல்லாரும் நடக்கிறாங்க. ஆயிரக்கணக்கா நடக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் வேக வேகமா நடக்கிறத பார்க்க முடியுது. பெரிய கார்டன் இது. எதுக்காக? எக்ஸசைஸ். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நடக்கணும் என்பதாய் சொன்னதுனால நடக்கிறாங்க. இந்த சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு நம்ம நடக்கணும், இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். நம்முடைய ஆத்மாவை ஆரோக்கியமா வைக்கணும் இல்ல, அதான் ரொம்ப முக்கியம். இந்த சரீரம் பல்லவத்துக்கு போகாது, மறிச்சுட்டா மண்ணுக்கு போயிடும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஆத்மா இருக்குல்ல, உள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான், அவன் தான் பல்லவத்துக்கு போக முடியும். அவன் ஆரோக்கியமா இருக்கணும். அவன் ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து இருக்கலாம், மரித்த குறித்த பயம் இருக்காது, மரிச்சா பரலோகத்துல இயேசுவோடு இருக்கலாம். அதுக்கு உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றீங்க? சரீரத்தை ஆரோக்கியமா வைக்க சாப்பிடுறீங்க, நடக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க. ஆனா உள்ளான மனிதனை ஆரோக்கியமா வைத்துக் கொள்றீங்களா? யோசித்து பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 119 சங்கீதம் 165 வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த ஆத்மாவில் சமாதானம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு சமாதான சந்தோஷம் எப்பவுமே. அதான் ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. மன மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லாம நான் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், காணி கொடுக்கிறேன்னு பிரயோஜனம் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் மிகுந்த மன மகிழ்ச்சி. உள்ளான மனிதன் ஆரோக்கியமா இருக்கணுமானா வேத வசனம் என்கிற ஆகாரம், இதுதான் ஆவிக்குரிய ஆகாரம். இந்த ஜீவ வசனம் ஆவிக்குரிய ஆகாரம். இதை நம்ம வாசித்து உட்கொள்ளணும், அதை தியானிக்கணும். 1 சங்கீதத்தில் இருக்கிற கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? வாக்கிங் எப்ப போவாங்க? நடு மத்தியானத்துல வெயில்லையா? அதிகாலையில் எழும்பி வெயில் வர்றதுக்கு முன்னால லேசா சூரியோதயம் வரும்போது நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா?